ஹாய் ஐஸ், இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கில் நம்மளோட ஹீரோ லீஃபையை காமிக்கிறாங்க. அப்போ அங்கே அவனோட அடாப்டர் பிரதர் லீஷ்வான் ஆப்பிள் எல்லாமே கட் பண்ணிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ பார்த்தா வானுலகத்துலேருந்து வந்த ஒரு தேவர் தான். அவன் ரீபான் ஆகி வந்திருக்கான். அவனோட இன்னர் தாட்ஸ் இங்கே இருக்க எல்லாருக்குமே கேட்குது. ஸோ அப்போங்க இவன் இப்போ தன்னோட கையை கட் பண்ணிவிட்டு எனக்கு ஆப்பிள் கட் பண்ண வாஸ் தான் கை கட் பண்ண மாதிரி ஒரு பெரிய ட்ராமாவை பண்ணுவான். என் சிஸ்டர்ஸுமே என்னை வந்து உடனே திட்டுவாங்கன்னு சொல்லும்போது நம்மளோட பிரதர் எப்படி அப்படி போய் பண்ணுவான், ஏதோ உளறான்னு சொல்லிட்டு இவங்க எல்லோரும் பார்க்குறாங்க. பட் ஆனால் அங்கே கொஞ்ச நேரத்தில் ஆப்பிளை கொடுத்துட்டு அதே மாதிரி கை கட் பண்ண மாதிரி அவங்க ஒரு ட்ராமா பண்ணதுமே என்னடா இவன் சொன்ன மாதிரியே நடக்குது, அப்போ என்ன இவன் எதுவும் பொய் சொல்லிட்டு இருக்கானான்னு சொல்லிட்டாங்க. அவங்களுக்கு ஷாக் ஆகிட்டு பார்க்குறாங்க. உடனே நீ பிரதர் சிஸ்டர்ஸ் அவனை திட்டாதீங்கன்னு சொன்னதும் நம்ம ஹீரோ கோவமாயிட்டு என்னமோ நான் உன் கையை பிடிச்சி கட் பண்ண மாதிரி பேசுகிறேன், இந்த உன் ஆப்பிள் தூக்கி போட்டுட்டு அவன் அங்கே ஒரு ஆப்பிளை சாப்பிட்டு வச்சுக்கான், இதே எனக்கு வயிறு நிறையன்னு சொல்லிட்டு அப்போ அங்கே உடனே அவங்க சிஸ்டர் அவனை கூட்டிகிட்டு போய் கையில் ட்ரீட்மெண்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு அனுப்பி விடுறாங்க. சிஸ்டர் அங்கே லின்னுக்கு அதை பார்த்துட்டு ஷாக் ஆகிட்டு இது எப்படி சாத்தியம், இவன் பேசுனது வந்துட்டு கேட்குது, அதுக்கு மேலே இவன் சொல்கிறது நடக்குதான்னு சொல்லிட்டு வெளியே கூட்டிகிட்டு வந்தால் அங்கே இருக்க கட்டடங்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு அவனுக்கு பயங்கர ஷாக் ஆகிடுது. இந்த பூமி இவ்வளோ மாற்றமாக இருக்கான்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் வெயிட் பண்ணேன் நான் இப்போ வந்துடுறேன்னு சொல்லிட்டு அவள் கார் எடுக்க போகிறா. ஐயோ எனக்கு பசிக்குதேன்னு சொல்லிட்டு அங்கே ஃபுட் ஸ்டால் இருக்கவுமே வேகமாக ஹாப்பி ஆகிட்டு ஓடி போய் ப்ளீஸ் எனக்காக நீங்கள் சாப்பாடு கொடுங்கன்னு சொன்னால் நீ ஃபஸ்ட்டு காசு இதில் பே பண்ணுன்னு சொல்லும்போது ஸ்கேன் பண்ணுறேன்ற பேரில் அதை தூக்கி பறக்க விட்டு கீழே போட்டு உடைச்சதும் அட படுபாவி என்னடா பண்ண ஏன்டா உடைச்சேன்னு சொல்லிட்டு அந்த கேட்டதுமே நீங்கள் தான் ஸ்கேன் பண்ண சொன்னீங்க, என் கையை யூஸ் பண்ணி பறக்க விட்டுட்டேன்னு சொல்கிறான். அங்கே இருக்க எல்லாருமே காசு வாங்கிட்டு என்ன ட்ராமாவை பண்ணிட்டு இருக்கீங்க, ஒன்று ஃபுட்டை கொடுங்க இல்லை நீங்கள் காசை திரும்ப பே பண்ணுங்கன்னு சொன்னதும் இப்போ என் அடுப்பே எரிய மாட்டுது, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்ற செட்டி கேட்டா நான் வந்து உங்களுக்கு அடுப்பே எரிய வைக்க ட்ரை பண்ணால் சாப்பாடு கொடுப்பீங்களான்னு சொன்னதும் என்ன ஃப்ராடு பண்ணுறேன்னு செட்டி கேட்டால் அவன் சக்தியை யூஸ் பண்ணி அங்கே தீயெல்லாம் எரிய வச்சதுமே மச்சி உண்மையிலேயே அசத்திட்ட அப்படின்றத தான் சொல்கிறாரு. பாஸ் நீங்கள் இப்போ சொன்னபடி எனக்கு ஃபுட்டு கொடுக்கணும்னு சொன்னதும் கண்டிப்பான்னு சொல்லிட்டு சமைச்ச ஃபஸ்ட்டு சாப்பாடு அவனுக்கே கொடுத்து விடும்போது வாவ் ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு என்ஜாய் பண்ணிட்டு அவன் சாப்பிட்டுட்டு வந்தா. அப்போ அங்கே எதிர்த்தாப்புல கார் வந்ததும் ஐயோ காருன்னு சொல்லிட்டு எல்லாரும் கத்துறாங்க. இவன் தன்னை சக்தி யூஸ் பண்ணி அங்கே ஸ்டாப் பண்ணிடுறான். அதை பார்த்துட்டு அங்கே இருக்க எல்லாருக்குமே பயங்கர ஷாக் ஆகிடுது. உள்ளே பார்த்து அங்கே வர்றது நம்ம ஜியாங் தான். அப்போ அந்த வாகனம் ரொம்ப பார்க்க பயங்கரமாக இருக்குது, இது வந்துட்டு சாவே கிடையாதா இதுக்கு அப்படின்ற சொல்லிட்டு அவன் பார்க்கும்போது அப்போ அங்கே நம்ம ஜியாங் வந்து டே முட்டா பையில என்னடா பண்ண அப்படின்ற சொல்லிட்டு கோவப்பட்டதும் உள்ள அவங்க அப்பா பார்த்துட்டு இந்த ஆள் வருஷம் கூட தாக்கு பிடிக்க மாட்டார், நீங்கள் ஹாஸ்பிட்டல் போகிறப்ப போனமாக தான் போவார், நான் மெடிசன் கொடுக்குறேன் அதை நீங்கள் வந்து இப்போ கொடுத்து காப்பாற்றுங்க, அதுக்கு பதிலாக நீங்கள் என்னை காரில் கூட்டிகிட்டு போகிறீங்களா அப்படின்ற சொன்னதும் இவனை பிடிச்சாங்க தள்ளுங்கன்னு சொல்லும் போதே நம்ம லின்னோட கார் அங்கே வந்துடுது. வேமாங்க வந்துட்டு ஜியாங் என்னாச்சு அப்படின்றத சொல்லிட்டு கேட்குறாங்க. அது என்னோட பிரதர் தான் சொன்னதும் எங்கள் அப்பா கண்டிஷன் சரியில்லைன்னு சொன்னால் இவன் எங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போகாமல் வந்துட்டு பிளாக் பண்ணி வச்சுருக்கான், நீங்கள் பண்ணிட்டுருக்கீங்கன்னு சொல்லிட்டு கோவப்பட்டதும் அவன் ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்ததுலேருந்து கொஞ்சம் மூளை சரியில்லைப்பா, அதனால தான் என்னென்னத்தை உளறிட்டு இருக்கான், தயவு செஞ்சு நீங்கள் தப்பாலாம் எதுவும் புரிஞ்சுக்காதீங்கன்னு சொல்கிறா. சிஸ்டர் நான் உண்மையை சொல்கிறேன்னு சொல்லும்போது வாயை மூடுன்னு சொல்லிட்டு திட்டுறப்ப நான் கொடுக்குற மெடிசன் நீங்கள் வந்துட்டு உங்கள் அப்பாவுக்கு கொடு, கண்டிப்பாக வந்துட்டு க்யூர் ஆயிரும் அப்படின்றத சொன்னதும் என்ன பண்ணிட்டுருக்க ஏதாச்சும் ப்ராப்ளம் பண்ணாத வாடான்னு சொல்லிட்டு இங்கே கூட்டிகிட்டு போகிறாங்க. அவன் பாய் சொல்லிட்டு அங்கேருந்து போனால் எங்கள் ஜியாங்க்கு கோபமாயிட்டுருக்கு. அப்பாங்க உங்கள் அப்பாவோட கண்டிஷன் சரியில்லை மேடம் சொல்லும் போதே அந்தால் மயக்கமானதுமே இவ தொட்டு பார்த்தா அங்கே ரொம்ப முடியாமல் இருக்குது, ரொம்ப பயந்து போயிட்டு அவன் சொன்ன மாதிரி நடக்குது அப்படின்ற சொல்லிட்டு அந்த மெடிசனை கண்ணை மூடிக்கிட்டு அவருக்கு கொடுத்து காப்பாற்ற ட்ரை பண்ணுறா. பார்த்தா அவங்க அப்பா இறந்து போன மாதிரி இருக்கவும் அங்கே ரொம்ப கோவமாயிட்டு அந்த லின் ஃபேமிலியை பேங்க்ராப் பண்ணி விடுங்க, அவங்க கூட சேர்ந்து இருக்கிற எல்லா க்ராப்ரேஷனையுமே கேன்சல் பண்ண சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அவங்க டிரைவர்கிட்ட சொல்கிறா. ஸோ டக்குன்னு பார்த்தா அவர் அங்கே முழிப்பு வந்துடுது. அதை பார்த்துட்டு இவளுக்கு ஷாக் ஆகிடுது. ஸோ வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்ததுமே வாவ் ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப ஹாப்பியாகிட்டு இருக்கான். நீ இதுக்கப்புறம் இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொன்னதும் சிஸ்டர் உண்மையிலேயே ரொம்ப சூப்பராக இருக்குது, இது எனக்கு இதே மாதிரி ஒன்று வேணும் அப்படின்றத சொன்னதும் ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்தது என்ன டிஃப்ரெண்ட்டாக பிஹேவ் பண்ணுறான்னு சொன்னதுமே சரி ஓகே நான் உனக்கு ஒரு ஸ்போர்ட்ஸ் கார் வாங்கி கொடுக்குறேன் அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு அவன் பயங்கர ஹாப்பியாகிடுறான். ஃபஸ்ட்டு உள்ளே இப்போ வந்துட்டு அந்த க்ரீன் டீ வந்து என்னை ஏமாற்றி என்னை வந்து எப்படி வந்து வீட்டை விட்டு துரத்துறதுன்னு சொல்லிட்டு உள்ளே ஒரு ஐடியா பண்ணிட்டுருப்பான்னு சொல்லிட்டு இங்கே இவன் ஹாப்பியாகிட்டு பேசும்போது அதை பார்த்துட்டு அவளுக்கு ஷாக் ஆகிடுது. க்ரீன் டீ வேறு யாரும் கிடையாது, அந்த லீஷ்வானுக்கு இவன் வச்சிருக்க பேர் தான். நீ ஃபஸ்ட்டு உள்ளே போய் நீ நம்ம பிரதர்கிட்ட சாரி கேளுன்னு சொன்னதுமே இப்போ நான் எதுக்கு சாரி கேட்கணும்னு சொன்னதும் கார் வேணும்ல வா அப்படின்ற சொன்னதும்
சரி ஓகே அப்படின்ற சைட்டு உள்ளே போனால் பெட்டி தூக்கிட்டு அதே மாதிரி ஐயா அங்கே ட்ராமா பண்ணிச்சேக்கா. ஸோ அதை பார்த்துட்டு நம்ம லின்னுக்கு ஷாக் ஆகிருது. இவன் சொன்ன மாதிரியே பண்ணுறானேன்னு சொல்லிட்டு எதுக்காக நீ இப்படி பண்ணுறேன்னு சொன்னதும் இது எல்லாமே பிரதருக்கு தான் சொந்தம், உண்மையான பையன் வந்துட்டானா இந்த வீட்டில் நான் ஏன் இருக்கணும்னு சொன்னதும் என்ன பேசிட்டு இருக்க, நீ எப்பயுமே எங்கள் பிரதர் தான், நீ தான் ரியலான பிரதர்னு அவங்க சிஸ்டர் சொல்கிறாங்க. ஸோ இப்போ இது எல்லாமே ஆனால் வந்துட்டு நம்ம பேக் தானே சொந்தம் அப்படின்ற செட்டு பேசும்போது பேரண்ட்ஸ் வந்துடுறாங்க. என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னதும் இத்தனை வருஷமா நீங்கள் என்னை வளர்த்து நல்லபடியாக பார்த்துக்கிட்டதுக்கு ரொம்ப தேங்க்யூ, நான் கிளம்புறேன்னு சொன்னதும் என்ன பேசிட்டு இருக்க, நீ எப்பயுமே என்னோட புள்ளதான்னு சொன்னதுமே அவங்க அப்பா கோவமாயிட்டு உன் பிரதரை நீ வந்து இந்த மாதிரி பண்ணிட்ட, சாரி கேளுன்னு சொன்னதும் நான் ஏன் சாரி கேட்கணும்னு சொல்லும்போது அப்போ நான் உன்னை பனிஷ் பண்ணுவேன்னு சொன்னதும் இவன் ஹாப்பி ஆகிட்டு சாட்டை எடுத்துகிட்டு வந்து கொடுத்தா இவன் அடிக்க விடாமல் இந்த பக்கம் அந்த பக்கம் விலகிட்டதும் டே அப்பாட்டே வந்து இந்த மாதிரி வேலையை பண்ணுறேன்னு சொல்லும்போது என்னடா பண்ணிட்டுருக்கேன்னு சொல்லிட்டு வீட்டில் எல்லாருமே ரொம்ப கோவமாயிட்டுருக்காங்க. அப்போங்க அவர் வந்துட்டு ஏஜுக்கு வந்தால் பண்ணுற வேலையாக பண்ணுறாரு. ஆன்லைனில் ஒரு வயசான ஒரு லேடி 200 கிலோ வெயிட் இருக்கவங்க, பட் ஆனால் ஸ்லிம்மாக ஃபோட்டோவை அனுப்பி வயசு பொண்ணு மாதிரி காமிச்சா அங்கே தூக்கம் இல்லாமல் அந்த பொம்பளை கூட உட்காந்து இந்த ஆள் ரொமான்ஸ் பண்ணிட்டுருக்காரு. அப்புறம் உட முடியாமல் போகாமல் என்ன பண்ணுன்னு சொன்னதும் அவ்வளோதான் அவங்க அம்மா வந்து காதை பிடிச்சி திருப்புறாங்க. நீ என்ன பேசிகிட்டு இருக்க, லூஸ் மாதிரி உளறான் அப்படின்றத சொன்னதும் நான் என்ன சொன்னேன், நான்லாம் எதுவும் சொல்லலை அப்படின்றத சொல்லிட்டு அவங்க பேசிகிட்டு இருக்கான். அதை கேட்டுட்டு அவங்களுக்கு எல்லாருக்கும் ஷாக் ஆகி போயிடுது. பார்ப்பாங்க கண்டிப்பாக உனக்கு இன்றைக்கி பனிஷ்மெண்ட் இருக்கும் அப்படின்ற சைட்டு கோவம் போடும்போது இப்போ வெறும்பட்டியை தூக்கிக்கிட்டு எதுக்காக நீ இப்போ ட்ராமா பண்ணிட்டுருக்க, போகிறதுனா எல்லாத்தையும் தூக்கிட்டு போக வேண்டியதானே அப்படின்றத சொன்னதும் அங்கே இருக்க எல்லாருக்கும் ஷாக் ஆகிடுது. அப்போ இவன் அதெல்லாம் கிடையாதுன்னு சொன்னதும் அங்கே நம்ம லீன் போய் முதக்கூடு அப்படின்ற சைட்டு வாங்கி அதை ஓப்பன் பண்ணால் பார்த்தா உண்மையிலேயே வெறும்பட்டி தான் இருக்குது. என்ன இதெல்லாம் சைட்டு கேட்டதும் ஏன்னா இங்கே இருக்கிறது எல்லாமே நம்ம லீஃப் ஃபைக் தான் சொந்தம், நான் எப்படி வந்துட்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போக முடியும் அப்படின்ற சைட்டு இன்னொரு ட்ராமா பண்ணுறான். அவங்க அம்மா நீ என்னடா பேசிகிட்டு இருக்க, நீ எவ்வளோ சென்சிபிளான புள்ள, அம்மா எப்பயுமே உன்னை விட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஹக் பண்ணிக்கிறாங்க. அவங்க அப்பா பார்த்தா உனக்காக நான் வந்து வாட்ச் வாங்கி கொடுத்துருக்கேன், இந்த கிஃப்டான்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. மேலே வா நான் உனக்காக இன்னும் கிஃப்ட்டு வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கூட்டிகிட்டு போனதும் அவங்க அப்பா அங்கே அவனை பார்த்து முறைச்சிட்டு ஏதாச்சும் அவனை டிஸ்டர்ப் பண்ண நான் சும்மா விட மாட்டேன்னு சொன்னதும் அவன்கிட்ட வந்து நான் என்ன கற்றுக்க, அவனே ஒரு ஃப்ராடு பையன், எல்லாத்தையுமே வந்துட்டு விற்று தெருவில் விட போகிறான் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்கும்போது அவருக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துடுது. டே மகனே இப்படிலாம் பேசாதடான்னு சொல்லிட்டு அவங்க சிஸ்டர்ஸ் 3 பேருமே நம்ம லிங்க் போய் பேசினது எல்லாத்தையுமே கேட்டியாப்பா, உண்மையிலே லீஷ்வான் அப்படி போய் பண்ணுவானா அப்படின்றத சொல்லிட்டு அவங்களுக்கு ரொம்ப ஷாக் ஆகுது. நம்ம அதுக்குள்ளே எந்த முடிவும் பண்ண வேணாம் பார்க்கலான்னு சொல்லும் போதே எல்லாரும் சேர்ந்து ஹாப்பியாக சாப்பிட்டுட்டு இருந்தா அவங்க அம்மா விழுந்து விழுந்து அந்த லீஷ்வானை கவனிக்கிறாங்க. அப்போ அங்கே ஹீரோயினுக்கு கால் வந்துடுது, இப்படி அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா, ரிப்போர்ட் வந்து பாசிட்டிவாக வந்துருச்சுன்னு சொல்லிட்டு அதை கேட்டுட்டு ஹாப்பி ஆகிட்டு வீட்டில் இருக்க எல்லாத்தையுமே சொன்னதுமே வீட்டில் இருக்க எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாகிடுறாங்க. ரொம்ப ஹாப்பி, எனக்கு வந்துட்டு தாத்தாவாக போகிறதுன்னு சொல்லும்போது நீ பிரதர் இல்லாட்ட பேசுன்னு சொல்கிறப்ப நம்ம ஹீரோ பார்த்தா நக்கலாக சிரிச்சிட்டு இருக்கான். எதுக்குடா பல்ல காமிச்சிட்டு இருக்க அப்படின்றத சொன்னதும் நான் என்ன சிரிச்சேன், நான் சும்மா தான் சிரிச்சிட்டு இருந்தேன் அப்படின்ற விஷயத்தாவே சொல்கிறான். இவன் பேசுகிற எல்லாமே உண்மையாக இருக்குமான்னு சொல்லிட்டு அவங்க ஹஸ்பண்ட் காதை பிடிச்சவங்க திரிய அவங்க சண்டை போட்டதுமே அம்மா அப்பாவுக்கு வயசாகி போச்சு, இப்போ போய்கிட்டு நீங்கள் ஏமா அவர்கிட்ட இப்படி சண்டை போகிறீங்கன்னு சொன்னால் இவன் ரொம்ப கோவமாயிட்டு இந்த ஃபேமிலிக்கு என்ன ஆச்சு, இவன் வந்ததுலேருந்து எல்லாமே மாறி போச்சுன்னு சொல்லிட்டு கோவமாயிட்டே போகிறான். இப்போ இன்னொரு சிஸ்டர் வச்சு இவனை என்ன பண்ணுறேன் பாருன்னு சொல்லிட்டு அவளோட அண்டர்வியரை எடுத்துகிட்டு போய் அவனோட பெட்டு கடியில் ஊச்சிட்ருக்கான். வசமாக அவகிட்ட மாட்டுவான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கு இங்கே தும்மலாக வந்து அட படுபாவி என்னடா பண்ணி வச்ச, என்னோட சிஸ்டரோட அண்டர்வியரை எடுத்து உள்ளே வச்சிருக்கியாடான்னு சொல்லிட்டு அவன் பார்த்துட்ருக்கான். ஏன்னா அவட்ட அடி வாங்க வைக்கணுன்றதுக்காகவான்னு சொல்லிட்டு ஏன்னா ஒரு பாக்ஸர். அதை கேட்டுட்டு அங்கே இருக்கு எல்லாருக்குமே ரொம்ப ஷாக் ஆகி போயிடுது. என்னடா பேசிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கோவப்பட்டா இப்போ செய்கை காமிச்சிட்டு உடனே அங்கே வந்து ஃபோன் மூலமாக பேச ஆரம்பிச்சிடுறாங்க. உண்மையிலே இதெல்லாம் வந்து நடக்குமா, நம்ம லீஷ்வான்னு போய் அப்படி பண்ணுவானான்னு சொல்லிட்டு அப்போ அங்கே அதே டவுட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருந்தா இங்கே அவங்க இன்னொரு சிஸ்டர் உள்ளே என்ட்ராகிறா. சிஸ்டர் உங்கள் ரூம்குள்ள அவன் என்ட்ரானதை நான் பார்த்தேன்னு சொன்னதும் தைரியமானு சொல்லிட்டு இவங்க உள்ளே போனால் அவளோட அண்டர்வியர் காணும். அதை பார்த்துட்டு டே என்னடா பண்ண எதுக்கிட்ட இதை போய் எடுத்த அப்படின்ற சொல்லிட்டு கோவப்பட்டதும் சிஸ்டர் அவன் இவ்வளோ தூரத்துக்கு மோசமாக இருப்பான்னு நான் நினச்சி கூட பார்க்கல, அவன் எப்பேற்பட்டவனாக இருக்கான்னு சொல்லிட்டு பேசும்போதே வீட்டில் இருக்க எல்லாருமே வந்துட்டு என்னமாச்சு அப்படின்ற சொன்னதும் என்னோட அண்டர்வியரை காணும் அப்படின்ற சொன்னதும் அதை எடுத்து நான் என்ன பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு அவன் கேட்டதுமே நீ சிஸ்டரோட ரூம்குள்ளே நான் வந்ததை பார்த்தேன்னு சொன்னதும் கோவமாயிட்டு அவள் அடிக்க போனதுமே நம்ம லீன் வந்துட்டு ஸ்டாப் பண்ணுறா. சிஸ்டர் நீ ஏன் இப்படி பண்ணிட்டுருக்க அப்படின்ற சொல்லிட்டு இவ கோவப்படுறா. இவனை போய் ஏன் காப்பாற்றிட்டு இருக்கன்னு சொன்னதும் சரி வாங்க நம்ம ரூமை செக் பண்ணிடலான்னு சொல்லிட்டு அங்கே போய் செக் பண்ணி பார்த்தா அங்கே அந்த அண்டர்வியர் எதுவும் இல்லை. ஏன் அவசரப்படுறீங்க, நான் இப்போ கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லிட்டு வச்சவனுக்கு தானே தெரியும். உடனே அங்கே தூக்கிட்டு காமிக்கிறான். பார்த்தீங்களா
பார்த்தீங்களா அப்படின்றத சொல்லிட்டு அதை பார்த்துட்டு அவனுக்கே ஷாக் ஆகிடுது. நாங்கள் ஒன்றுமே இல்லை. நம்ம ஹீரோ டே மாமனே நீ பண்ணினா எனக்கு பண்ண தெரியாதான்னு சொல்லிட்டு அவன் சிரிச்சிட்டு இருக்கான். உன் தலையில் நீயே மண்ணடி போட்டுட்டா அப்படின்றத சொல்லிட்டு ஆப்பாங்க எங்கே நீ வந்து மறைச்சி வச்சிருக்க அப்படின்ற சொன்னதும் ஏன் அதை எடுத்து நான் என்ன போட்டுட்டு ரன்னிங் ரேஸாக ஓட போகிறேன் அப்படின்ற சிட்டியும் கேட்குறான். ஸோ அப்பாங்க டே சும்மா விட மாட்டேன் அப்படின்ற சிட்டி கோவப்படும் போது இவனோட ரூம் செக் பண்ணுங்க அப்படின்ற சொன்னால் எனக்கு அவன் மேலே நம்பிக்கை இருக்குது அப்படின்ற சைட்டு அவள் சொல்கிறா. இல்லை சிஸ்டர் நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணணும்னு சொன்னதுமே அங்கே போயிட்டு செக் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. எதுவுமே இல்லை. நீங்கள் இந்த தலகாணி தூக்கி பாருங்கள் கண்டிப்பாக கிடைக்கும்னு சொன்னதும் அவகிட்ட அதை தூக்கி காமிச்சா அதுக்குள்ளே அந்த அண்டர்வியர் இருக்குது. அதை பார்த்துட்டு அங்கே இருக்கு எல்லாருக்கும் ஷாக்காகி போயிடுது. இருக்கவே இல்லை சிஸ்டர்னு சொன்னதும் உன் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஏதாச்சும் வந்துட்டு ஒர்க்கர் வந்து வேலை பார்க்கும்போது மிஸ் பண்ணி இங்கே போட்டிருப்பாங்கன்னு சொல்லிட்டு அவனை காப்பாற்ற தான் ட்ரை பண்ணுறாங்க. ஸோ நம்ம ஹீரோயின் பார்த்தா ஹாப்பி ஆகிட்டு அவங்க ஹஸ்பண்ட்டை பேசிட்டேக்கா. ஹனி நீங்கள் எப்போ வரீங்கன்னு சொல்லிட்டு ஆப்பாங்க நான் வந்துட்டு இன்றைக்கி ஒர்க்கில் பிஸியாக இருக்கேன்ப்பா வர முடியாதுன்னு சொன்னதும் அப்போங்க சிஸ்டர் நீ என்ன ப்ரெக்னெண்ட்டாக இருக்கதை சொல்லலைன்னு சொன்னதும் அவருக்கு நான் நேரடியாக பார்த்து சர்ப்ரைஸ் பண்ணணும்ப்பான்னு சொல்லிட்டு அவள் சொல்லிட்டேக்கா. நம்ம ஹீரோ அதை சிரிச்சுட்டே கேட்டுட்டு அவனே ஒரு ஃப்ராடு பையன். அவன் அங்கே வந்துட்டு ரொம்ப எங்கா அப்படியே சேஃபாக இருக்க ஒரு பொண்ணை பார்த்து ரொமான்ஸ் பண்ணிட்டேக்கான். போனால் தானே தெரியும். நீ அதை பார்த்துட்டு பேனிக்கே தான் ஆயிராதான்னு சொல்லிட்டு பேசினதும் என்ன பண்ணிட்டுருக்கன்னு சொல்லிட்டு கோவப்பட்டா அங்கே இருக்க எல்லாருக்குமே ஷாக் ஆகிடுது. அவன் சீட் பண்ணிட்டுருக்கானான்னு சொல்லிட்டு அப்பாங்க என்ன டூ மச்சாக பேசிகிட்டு இருக்க பிரதர் இல்லாவை பற்றி அப்படின்ற சொல்லிட்டு அவன் கோவப்பட்டதுமே நான் என்ன பொய்யா சொல்லிட்டு இருக்கேன் அவன் வேற ஒரு லேடியோட சேர்ந்து இருந்துட்டேக்கான் வேணா போய் செக் பண்ணி பாருங்க அப்படின்றத சொன்னதும் அப்பாங்க சரி ஓகே நீ இப்போ சொல்கிற ஏதாச்சும் பொய்யாச்சுன்னா நான் உன்னை சும்மா விட மாட்டேன் வாங்க அப்படின்றத சொல்லிட்டு அவங்க அம்மா வந்துட்டு நீங்கள் அவனை பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு வேகமாக கிளம்பி போகிறாங்க. அவளை பார்த்தா ஒரு கார் வந்ததுமே ஐயோ இடிக்க போதேன்னு சொல்லிட்டு பயந்தா இவன் சக்தி யூஸ் பண்ணி அப்படியே மேலே காரை பறக்க விட்றான் அந்தாலோடத. இவங்க ஷாக் ஆகிட்டு என்ன நடந்துட்டுருக்கு மேஜிக் வேர்ல்டில் ஏதாச்சும் நம்ம இருக்கோமா இப்போ கார் நடந்துச்சு பார்த்தீங்களான்னு சொன்னதோ டே என்னடா பண்ண அப்படின்றத செட்டு கேட்டதோ அம்மா எப்படி பிள்ளைய பெற்று விட்டீங்க அப்படின்ற செட்டு கேட்குறாங்க. நான் ஜஸ்ட் என்னோட ஸ்கில்லை தான் யூஸ் பண்ணேன்னு சொன்னதும் டே இப்படிலாம் ஸ்கில்லை யூஸ் பண்ணி பூமி அழிச்சிடாது அப்படின்றத சொல்கிறாங்க. சிஸ்டர் வேமா போகலான்னு சொன்னால் அங்கே வேமா கிளம்பி போனால் வாசல்லே லேடியோட செருப்பு இருக்குது. ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு உள்ளே போனால் அந்த லேடியோட ஒரு ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கவும் அவ்வளோதான் டென்ஷன் ஆகி போயிடுது. பார்த்தீங்கல்ல நான் சொன்னது உண்மையாயிடுச்சா அவங்க கண்ணால் பாருங்கள் இந்த ஃப்ராடுன்னு சொன்னதும் அப்போ அங்கே பிரதரின்லாம் எப்படி நீ சீட் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அங்கே அந்த பாக்ஸர் போட்டு பயங்கரமாக ரெண்டு பேர்த்தையும் அங்கே அடி போலன்னு பொழந்து விட்டா. இதெல்லாம் என்னை எப்படி நீ வந்துட்டு இப்போ சீட் பண்ணன்னு நம்ம லின் கேட்டதுமே உன் கூட சேர்ந்து எனக்கு இதுக்கப்புறம் உறவு வேணாம் நான் வந்து உன்னை டைவர்ஸ் பண்ண போகிறேன் நீ எப்படி என்னை ப்ளேம் பண்ண முடியும் கல்யாணம் ஆகி இத்தனை வருஷம் ஆகிப்போச்சு எனக்கு ஒரு வாரிசை உன்னால் பெற்று கொடுக்க முடியல அப்படின்ற சொன்னதும் ஓ அப்படின்னா நீ என்னை சீட் பண்ணுவியான்னு சொல்லி கேட்டா ஆமாம் எனக்கு இது தேவை கிடையாது இவள் வந்த பிறகு தான் என் லைஃப் ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது அப்படின்ற சொன்னதும் நம்ம ஹீரோவை பார்த்தா ஆமாம் ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்கும் அவள் ஜஸ்ட் வந்துட்டு உன்னை ஏடிஎம்மாக தான் யூஸ் பண்ணுறா பிரிட்டி பாய் அப்படின்ற சொன்னதும் ஏய் என்ன பேசிகிட்டு இருக்கா அப்படிலாம் கிடையாது அவள் ரொம்ப என்ன லவ் பண்ணுறான்னு சொன்னதும் அப்படியா ஓ ஏஜ் என்ன அந்த பொண்ணு ஏஜ் என்ன நீ ஒரு கிழவன் உன்னை போய் காசு இல்லைனா திரும்பி பார்ப்பாளா அவள் அப்படின்ற சொல்லும் போதே அவங்க பாய் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணுறான். ஏம்மா தங்கம் உன்னோட பாய் ஃப்ரெண்ட் தான் ஃபோன் பண்ணுறான் எடுத்து பேசுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொன்னால் அவள் ஃபோனை எடுக்க மாட்டா. அப்போங்க நம்ம லின்னோட ஹஸ்பண்ட் என்ன பார்த்துட்ருக்க நீ இப்போ ஃபோனை வந்துட்டு எடுத்து பேசு அப்படின்றத சொல்லிட்டு அங்கே அவன் சொல்லும் போது அவள் வந்துட்டு அங்கே ஃபோனை போய் எடுக்க மாட்டா. ஏன் பயந்துட்டுருக்க ஃபோனை தான் செட்டு காதில் வச்சா அந்த கிழவன்ட்டு வந்து காசு வாங்கி எனக்கு கொஞ்சம் அனுப்பு தங்கம் அப்படின்ற செட்டு அவன் கேட்டான். அவனுக்கு அவ்வளோதான் ஷாக் ஆகி போயிடுது போட்டு பயங்கரமாக அடிச்சிட்ருக்கான். அப்போங்க சிஸ்டர் இன்லா நீ ஏன் இவ்வளோ தூரத்துக்கு கவலைப்படுற நீ வந்துட்டு இப்போ சீட் பண்ண என் சிஸ்டரை அந்த பொண்ணை உன்னை சீட் பண்ணிடுச்சு அவ்வளோதான் செய்யும். ரெண்டாவது நீ நினைக்கிற மாதிரி அது பியூட்டியெல்லாம் கிடையாது பாதி நேச்சுரல் பாதி வந்து பிளாஸ்டிக் சர்ஜரி எல்லாமே தான் ஜஸ்ட்டு வரைக்கும் அப்படின்றத சொன்னதும் அது கேட்டுட்டு இவன் பேசிகிட்டு இருக்க எல்லாமே போய் நீங்கள் நம்பாதீங்கன்னு சொன்னதுமே நான் கொஞ்சம் தான்ப்பா டெக்னாலஜி யூஸ் பண்ணேன் ஜஸ்ட்டு 50% தான் சொன்னதும் நான் என்ன வந்து வேறு லாங்குவேஜ்லையா சொன்னேன் அப்படின்றத அவன் சொல்கிறான். அதுக்கு மேலே ஹாய் ப்ரோ எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்டது தான் தெரியுது அவன் ஒரு லேடி பாய். ஸோ இப்போ ஆம்பளையும் சேர்ந்து இந்த வேலை பண்ணிங்களான்னு சொல்லிட்டு வேற கேட்குறாங்க. அதை கேட்டுட்டு ஐயோ என் மானமே போச்சு இப்போடா அப்படின்றத சொல்லி கோவப்பட்டதுமே அவ்வளோதான் ரொம்ப
டென்ஷன் ஆகி போயிட்டு ஆம்பளை வயசில் பேசிட்டு வந்து அந்த எல்லாம் தூக்கி மூஞ்சில் எரிஞ்சிட்டு உனக்காக இதெல்லாம் நான் பண்ணேன் பாருன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போனால் ஆம்பளை பையன் மாதிரி ஐயோ உங்களுக்கு ஒரு ஆம்பளை பையன் சீட் பண்ணிட்டான் அப்படின்ற செய்தியே சொன்னதுமே பேபி ப்ளீஸ் என்னை மன்னிச்சிரு அப்படின்ற சொல்லும்போது இதுக்கப்புறம் நீ இப்படி பேசுகிற வேலை என்கிட்ட வைக்காத, உனக்கு எனக்கு எந்த ஒரு உறவுமே கிடையாது, நான் இப்போ கன்சீவாக இருக்கேன், ஆனால் இந்த பிள்ளைக்கு உனக்கு இதுக்கப்புறம் உறவே கிடையாது, இந்த பிள்ளை என்னோட பிள்ளை, நம்ம டைவர்ஸ் பண்ணிக்கலாம், நான் வந்துட்டு பிள்ளைய பேத்து வளர்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க இருந்து போகிறா. ஸோ கடைசியில் வந்து பொண்டாட்டிக்கு துரோகம் பண்ணி இவன் நாசமாக போயிட்டான். இங்கே நம்ம லீஷ்வானை பார்த்தா அங்கே ஆளுங்கக்கிட்ட கேம்லிங் விளாட்றதுக்கு காசு வாங்கியிருக்கான். ஸோ காசை கேட்டதுமே அப்போ அங்கே வாட்சை கழட்டி அவங்க அப்பா கொடுத்ததை கொடுத்துட்டு இதை வச்சுக்கோங்க ப்ளீஸ் அப்படின்றத சொன்னதும், ஏன்டா சும்மா ஒரு 1000 2000 போகிறத கொடுத்துட்டு 5 மில்லியன் கொடுக்கணும், நீ ஏமாத்தலான்னு பார்க்குறேன்னு சொன்னால் கழுத்தில் கத்தி வச்சு காசை கொடுறான்னு மிரட்டான். அப்படியே பேண்ட்டிலே வந்து யூரின் போய் வச்சிடான். நான் உங்களுக்கு எப்படியாச்சும் கொடுத்துட்றேன்னு சொன்னதும், 1 வாரம் டைம் கொடுக்குறேன், கொடுக்கல கொன்றுவோன்னு சொல்லிட்டு போனதும், ஐயோ இவ்வளோ காசுக்கு நான் என்ன பண்ணுவேன்னு சொல்லிட்டு அவன் பயங்கரமாக அழுதுச்சேக்கான். அதுக்கப்புறம் அவனுக்கு ஒரு ஐடியா வருது. உடனே அங்கே வாங்கன்ற பர்சன்ட்ட கால் பண்ணி, உங்களுக்கு என் சின்ன சிஸ்டரை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு எனக்கு தெரியும், நான் வந்துட்டு கண்டிப்பாக அவளை உங்கள் பெட்டுக்கு கொண்டு வரேன், நீங்கள் எனக்கு ஒரு 5 மில்லியன் மட்டும் கொடுங்க அப்படின்ற சொன்னதுமே அந்த ஆளுமே ஓகே சொல்கிறாரு. நம்ம லின் ரொம்ப கவலையாக இருக்கிறத பார்த்துட்டு, நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்க, நீ கோவப்படாத, இதை பற்றி கவலைப்படாதன்னு சொன்னதும், நீங்கள் யாருமே கவலைப்படாதீங்க, என்னோடய லைஃப்பை நான் நல்லபடியாக வாழ்வேன் அப்படின்றத அவ சொல்கிறா. நம்ம லீவையை பார்த்து, நான் வந்து உனக்கு கார் வாங்கி தரேன்னு சொன்னேன்ல, கண்டிப்பாக இப்போ வாங்கி தரேன்னு சொன்னதும், அப்படியா சிஸ்டர்னு சொன்னதுமே உடனே கால் பண்ணி அவங்க ஆர்டர் பண்ணிகிட்ருக்கா. ரொம்ப ஹாப்பியாக இருது. அதை இவன் பார்த்துட்டு, நான் 5க்கு 10க்கு திண்டாடிட்டுருக்கேன், காராக வாங்கி கொடுக்குறீங்கன்னு சொல்லிட்டு உள்ளே வரான். அப்போ அங்கே வந்துட்டு உடனே நீடன் பண்ணிவிட்டு அங்கே சாரி கேட்குறான். இப்படி சீட் பண்ணுவான்னு எனக்கு தெரியாது சிஸ்டர், அவன் இப்படி போட்ட பர்சனாக இருந்தால் நான் உங்களுக்கு இன்ட்ரடியூஸே பண்ணி வச்சுருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு தானே ஸ்லாப் பண்ணிக்கிட்டதுமே, நீ ஏன் இப்படி பண்ணிட்டுருக்க, இதில் உன்னோட தப்பு என்ன இருக்குது, அவன் வந்து நல்ல மனுஷன் இல்லை அப்படின்றத சொல்லும்போது, நம்ம ஹீரோ இவன் ஒரு ஃப்ராடு பையன், இவனுக்கு ஆல்ரெடி அவன் சீட் பண்ணுறான்னு தெரியும், அவன்கிட்ட 5 லட்சம் காசு வாங்கிட்டு தானே உங்களை ஏமாத்தினா அப்படின்றத சொன்னதும், அதை கேட்டுட்டு இவ ஷாக் ஆகிட்டு டக்குன்னு விலகுனதுமே, என்னாச்சு சிஸ்டர் அப்படின்றத சொன்னதும், இல்லை எனக்கு கொஞ்சம் உடம்பு முடியலன்னு சொல்லிட்டு அவன் உள்ளே போகிறா. அவனை பார்த்து, ஏன்டா அவங்க ரொம்ப அப்செட்டாக இருந்தா நீ உடனே டிவி பார்த்துட்டு கொண்டாடுவேன்னு சொல்லிட்டு அவன் காதலே வாங்கலை, நான் உனக்கு ஒரு வழி பண்ணிக்கிறேன்டா அப்படின்ற சொல்லிட்டு அவங்க சின்ன சிஸ்டரை போய் பார்த்துட்டு, ஃபேங் வந்து அவங்கள மீட் பண்ணணும்னு சொல்கிறாரு, ரோலில் நீங்கள் தான் ப்ளே பண்ணணுமா அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதும் அவளுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருது. என்ன அவ்வளோ பெரிய டைரக்டரா அப்படின்ற சொல்லிட்டு ஹாப்பியாகிட்ட ஹக் பண்ணிக்கிறா. ஹீரோ பார்த்தா சிரிச்சதுமே, என்ன உனக்கு சிரிப்பு அப்படின்ற சொல்லிட்டு கேட்டா. அவளுக்கு புரிஞ்சுக்குது ஏதோ தப்பாக இருக்குன்னு. அப்பாங்க பிரதர் நீமே என் கூட சேர்ந்து வான்னு சொன்னதும், ஐயோ நாளாக வரல, அங்கே வந்து என்ன பண்ண போகிறேன்னு சொன்னால் இவனுக்கு ரொம்ப ஜெலஸ் ஆகிட்டுருக்கு, என்ன வந்துட்டு காரியம் கெட்டு போயிருமேன்னு சொல்லிட்டு அது வந்து ப்ரைவேட் பார்ட்டி, அங்கே போய் எப்படி இவனை கூப்பிட்டுட்டு போக முடியும்னு சொன்னதும், ஃபேமிலி மெம்பர் தானே ஒரு விஷயம் இல்லைன்னு சொல்லும்போது, அப்போங்க நான் வந்துட்டு சொன்னதை கேட்டேன்னா உனக்குமே நான் வந்து ஸ்போர்ட்ஸ் கார் வாங்கி கொடுப்பேன்னு சொன்னதும் அவன் ஹாப்பி ஆகிட்டு, வா சிஸ்டர் இப்போவே போகலான்னு சொல்லிட்டு அங்கே கூட்டிகிட்டு போகிறான். ஸோ டைரக்டர் பார்த்தா ஹாப்பி ஆகிட்டு, வாங்க மேடம் சொல்லிட்டு அங்கே ஹாப்பி ஆகிட்டு வெல்கம் பண்ணிட்டுருக்காரு. ப்ளீஸ் நீங்கள் உட்காருங்க அப்படின்ற சீட்டு அங்கே ஒரு ஹாப்பியாகிட்டு பேசும்போது, உங்களுக்காகவே நாங்கள் பண்ணியிருக்கோம் மேடம் அப்படின்ற சீட்டு இங்கே பேசிகிட்டு இருக்காங்க, கண்டிப்பாக நீங்கள் தான் ப்ளே பண்ணணும் அது இதுன்னு சொல்லிட்டு பேசிட்டு, நம்மளுக்கு ஸ்பான்சர் பண்ணுறது வேங்க் குரூப் தான் சொன்னதும் அந்த ஹாப்பியாகிட்டு பேச வந்தா, நான் வந்துட்டு உங்கள்கிட்ட ஆல்ரெடி சொல்லிவிட்டு உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்க மாட்டேன்னு நான் போகிறேன்னு சொல்லிட்டு போனால், சிஸ்டர் நீ தயவு செஞ்சு கோவப்படாதன்னு சொல்லும்போது, மேடம் நான் வந்துட்டு டைரக்டர் ஃபேங்க் தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வந்திருக்கேன், உங்கள் மேலே எனக்கு எந்த ஒரு அடையாது அப்படின்ற சொன்னதும், இந்த வாய்ப்பு உனக்கு திரும்ப கிடைக்காது சிஸ்டர் ப்ளீஸ் உட்கார் அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. கான்ட்ராக்ட் கொடுத்து நீங்கள் சைன் பண்ணுங்கள் மேடம் சொன்னதுமே அவள் அதெல்லாமே படித்து பார்த்துட்ருக்கா. ஸோ எல்லாமே பர்ஃபெக்டாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு ஒயின் எல்லாமே சர்வ் பண்ணும்போது நம்ம ஹீரோக்கு அதை பார்த்ததுமே புரிஞ்சிருது, இந்த லீஷ்வான் தான் ட்ரிங்க் எல்லாமே வந்து ட்ரக் கலந்துருக்கான்னு சொல்லிட்டு. ஸோ அவன் தெரிஞ்சுமே பேசாமல் வாங்கி குடித்ததுமே அவனுக்கு தலை சுற்றி மயக்கமாகும் போது, ஐயோ பிரதர்னு சொல்லிட்டு அவள் பேசும்போது இவளுக்குமே தலை சுற்றி மயக்கமாகிடுது. அப்போ அங்கே ஹாப்பி ஆகிட்டு, மிஸ்டர் வாங் உங்களுக்காக நான் ரெடி பண்ணுறேன்னு சொல்லிட்டு பெட்டில் கொண்டு போய் தள்ளி விட்டுட்டு, சிஸ்டர் என்ன மன்னிச்சிரு, இதுக்காக நீ வந்து என்னை ப்ளேம்லாம் பண்ண முடியாது, நான் வந்துட்டு எனக்கு காசு தேவைன்னா நான் என்ன வேணாலும் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அந்த ஆள்கிட்ட கால் பண்ணி வாங்க நீங்கள் வாங்க அப்படின்றத சொல்கிறான்.
அவங்க வெளியே போயிட்டு மிஸ்டர் வாங்கன்னு சொல்லிட்டு கூப்பிட்டா நம்ம ஹீரோங்க வந்து பாட்டில் எடுத்து தலையில் அடித்து உடைச்சிட்டு என் சிஸ்டர் மேலேயாடா கையை வைப்ப அப்படின்றத சொல்லிட்டு அங்கே வந்துட்டு உள்ளே கிளம்பி போகிறான். வேமா அவனை தூக்கிட்டு போய் நீ ரொம்ப ஆசைப்பட்டே இல்லை உன அசிங்கப்படுத்தணும்னு சொல்லிட்டு ட்ரெஸ் எல்லாம் கழட்டி விட்டு அவனுங்க கட்டி போட்டு வாயில் துணியுமே வச்சு விட்றான். உன்னை ஃபோட்டோ எடுத்து ஊர் ஃபுல்லாக பரப்பி விடட்டுன்ட்டா அப்படின்றத சொல்லிட்டு ஸோ அவன் தூக்கிக்கிட்டு அவன் டக்குன்னு அப்படியே சக்தி யூஸ் பண்ணி மறைஞ்சதுமே இப்போ நான் உள்ளே போகிறேன். போனதுமே நான் அவள் கூட சேர்ந்து இருக்கிற மாதிரி ஏகப்பட்ட பிக்சர்ஸ் எடுங்க, அதை வச்சு நம்ம வந்துட்டு அவளை வந்து பண்ணி வைக்கலாம். அவள் எப்பயுமே நம்ம கைக்குள்ளே தான் இருக்கணும், நம்ம அவளை நல்லா என்ஜாய் பண்ணலாம் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ உள்ளே போனால் எனக்கு கட்டி போட்டு வச்சுருந்தா குப்புறக்க கிடக்கவும் பொண்ணாக்குன்னு சொல்லிட்டு அங்கே வந்து அந்த ஆள் கிஸ் பண்ண போனால் அங்கே வந்துட்டு இருக்க எல்லாரும் அதை ஃபோட்டோ எடுத்துடுறாங்க. வீட்டுக்கு வந்துட்டு இவன் இதுக்கெல்லாம் காரணம் அவன் தான், அவனை நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு கோவம் ஆயிடுச்சுக்கான். ஸோ அப்போ அந்த பர்சன் கால் பண்ணிவிட்டு நாளைக்கு தான் லாஸ்ட் டேட்டு, காசு கொடுக்கல உனக்கு கொலை பண்ணிடுவேன்டான்னு சொன்னதும் ஐயோ அதெல்லாம் வேணாம் நான் உங்களுக்கு நாளைக்கு காசு பே பண்ணிடுவேன்னு சொல்கிறான். பட் நான் எப்படி கொடுப்பேன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப பயமாயிடுச்சுக்கு நம்ம ஹீரோவோட அப்பாவோட செக்ரட்டரிகிட்ட கால் பண்ணி பேபி எனக்கு ஒரு 5 மில்லியன் வேணும் பேபி நீ ஏற்பாடு பண்ணுன்னு சொல்கிறான். அப்போ அவங்க அப்பா அம்மா அங்கே லீஸ்வானோட ரூமுக்கு போனதுமே நம்ம லீன் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்ததும் அவங்க அம்மா நீங்கள் எதுக்காக அவன் ரூமுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கீங்கன்னு சொன்னதுமே நம்ம பையன் என்ன சொன்னான், நம்ம வாங்கி கொடுத்த கிஃப்ட் எல்லாமே இவன் கேப்லிங்கில் தொலைச்சிட்டு தான் சொன்னான், ஏதாச்சும் இருக்கா இல்லையான்னு தேடுவோன்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்தா ஒரு பொருளுமே இல்லை, எல்லாத்தையுமே தொலைச்சிட்டான். அப்போ எல்லாத்தையுமே வித்துட்டானான்னு சொல்லிட்டு பேசும்போதே நம்ம லீன் அங்கே உள்ளே வந்துடுறா. என்ன பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்ற சொல்லிட்டு கேட்டால் நடந்த எல்லாத்தையுமே சொன்னதுமே அவங்களுக்குமே அதை கேட்டுட்டு ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. அப்போ லீஸ்வான் ரொம்ப தரங்கிட்டு போயிட்டுருக்கான். நம்ம என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு பார்த்தா அங்கே அவங்க செகண்ட் சிஸ்டர் அவன் மயக்கத்தில் கூட்டிகிட்டு வந்ததுமே என்னாச்சு என் பிள்ளைக்குன்னு சொல்லிட்டு அவங்க கேட்டால் ட்ரக்கு கொடுத்துருக்காங்க அவளுக்கு அப்படின்றத சொன்னதும் என்னது ட்ரக்கு கொடுத்தாங்களா, எவன் கொடுத்தது என் பொண்ணுக்கு அப்படின்றத சொல்லிட்டு அவர் கோவப்பட்டதும் மனசுக்குள்ளேவும் அதான் ஆசை புள்ள ஆசை பிரதர்ன்னு பேசுகிறீங்களே அவனை தவிர இந்த கேவலமான வேலையை யார் பண்ணுவான்னு சொல்லிட்டு கேட்டதும் லீஸ்வானான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. பார்த்தா இப்போ இவங்க அப்பாவோட அந்த செக்ரட்டரி உள்ளே கூட்டிகிட்டு போய் அங்கே ஒரு வேஸ் எடுத்து கொடுக்குறா. இது வந்து 5 மில்லியனுக்கு ஒருத்தானதுப்பா, உங்கள் அப்பாவுக்கு ரொம்ப பிடிச்சது, நீ இதை பேசாமல் கொண்டு போய் வித்துரு அப்படின்ற சொன்னதும் மாட்டிக்கிட்டா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு கேட்டா அதுக்கு தான் ஆல்ரெடி ஃபேக்காக அது மாதிரியே ஏற்பாடு பண்ணியிருக்கனே ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படின்றத சொல்லும் போதே இவனுக்குமே அங்கே ட்ரக் எல்லாமே கொடுத்துருந்துருக்காங்க. இந்த மாதிரி மயக்கத்தை ஏற்படுத்தினதும் அவட்ட அங்கே வந்துட்டு அவன் கிஸ் பண்ணிட்டு ரொமான்ஸ் பண்ண பார்த்ததுமே காமிக்கிறாங்க. நீ என்ன ஃபார்ச்சூன் சொல்லுவியான்னு சொல்லிட்டு கேட்டதுமே கண்டிப்பாக அப்படின்றத சொல்லும் போது அவங்க அப்பா என்னை பற்றி நீ சொல்லு அப்படின்றத சொல்லிட்டு கேட்டா நான் எப்படி சில சீக்ரெட்லாம் இருக்கும் ரிலீஸ் பண்ண முடியும்னு சொல்லும் போது ஓசியில் எதுவும் சொல்ல முடியுமான்னு சொல்லிட்டு கேட்டா அவர் 10 மில்லியனுக்கான காசை கொடுக்குறாரு, இதை வச்சுக்கூடான்னு சொல்லிட்டு என்னப்பா பேசிகிட்டு இருக்கீங்க, ஃபேமிலியில் போய் காசெல்லாம் வாங்குவாங்களா, சரி ஓகே உங்கள் ஃபீலிங்ஸை நான் ஹர்ட் பண்ணலை வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு வாங்கி வச்சுக்கிட்டது உங்களுக்கு சிரிப்பு வந்துடுது. அப்போ அவன் சக்தி யூஸ் பண்ணி வந்துட்டு அப்பா நீங்கள் திரும்பவுமே இப்போ அப்பாவாக போகிறீங்க, நீங்கள் வந்துட்டு குழந்தை பிறக்க போகுது உங்களுக்கு அப்படின்றத சொன்னதும் டே என்னடா பேசிகிட்டு இருக்க, இந்த வயசான காலத்தில் நாங்கள் போய் புள்ள பெற்றுக்கோமா அப்படின்ற செட்டி கேட்கும்போது அவங்க அம்மாவுமே எப்பரா எனக்கு இதுக்கப்புறம் போய் குழந்தை பிறக்கும் அப்படின்றத செட்டி கேட்டா நான் என்ன சொன்னேன், நான் என்ன அம்மாவுக்கு தான் பிறக்க போகுது நான் சொன்னேன்னு சொன்னதும் டே என்னடா பேசிகிட்டு இருக்கேன்னு சொல்லி கேட்கும் போதே அந்த செக்ரட்டரி கால் பண்ணி நான் உங்கள் பிள்ளைக்கு வந்து அம்மாவாக போகிறேன் அப்படின்றத சொன்னதும் என்ன சொல்லிட்டு இருக்க, நான் எப்போ உன்ட்ட தப்பாக நடந்தேன்னு சொல்லி கேட்டா அன்னைக்கு ட்ரிங்க் பண்ணிவிட்டு நீங்கள் என்கிட்ட இப்போ தப்பு பண்ணலைன்னு சொல்லி கேட்டதும் அவங்க அம்மா காதை பிடிச்சி டே கிளவா உனக்கு இந்த வயசில் இப்படிலாம் வேலை கேட்குதா டைவர்ஸ் பண்ணேன்னு சொன்னதும் அம்மா தாயே கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண விடு, அன்னைக்கு நான் குடிச்சிருந்தேன் ஆனால் வந்து எனக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியல அப்படின்ற விஷயத்த சொன்னதும் செக்ரட்டரி லீஷா விட்ட இந்த புள்ள வந்துட்டு உங்களோட தான், பட் ஆனால் உங்கள் அப்பாவை நம்ப வச்சாச்சு, சொத்து எல்லாத்தையுமே நம்ம பறிச்சிடலான்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணிவிட்டு அவ கூட சேர்ந்து ரொமான்ஸ் பண்ணதுமே ஐயோ கடவுளே அது வந்துட்டு உங்கள் ஆசை பிள்ளையோடது லீஷ்வானோடதுன்னு சொன்னதும் இன்னும் செக்ரட்டரிக்கு அவனுக்கு எவ்வளோ ஏஜ், அதை எப்படி போய் வந்துட்டு 2 பேருக்கு தப்பான உறவு இருக்குன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போ கூட நீங்கள் போனீங்கன்னா குட் ஷோ பார்க்கலாம், அங்கே தானே அசிங்கம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொன்னதும் அது கேட்டுட்டு ஐயோ இப்போவே கார் எடுங்க போகலாம் அப்படி இருந்துச்சுன்னா ஒரு வேலை பண்ணலான்னு சொல்லிட்டு வேமா விழுந்தடிச்சு போனால் இந்த லிஃப்ட்டுக்கு என்ன தொலைஞ்சிச்சு அப்படின்றத சொல்லிட்டு கோவப்பட்டதும் எல்லாரும் என் கையை பிடிங்கன்னு சொல்லிட்டு அவன் சக்தியை யூஸ் பண்ணால் டக்குன்னு பார்த்தா அங்கே 9வது ஃப்ளோருக்கு போய் நிற்கிது. எப்படா வந்தோம் ஏதோ ஓடுற மாதிரி எனக்கு இருக்குது, என்னை ஒரு தடவை அடி அப்படின்றத அவங்க அப்பா சொன்னதும் அவங்க அடித்ததுமே ஐயோ உண்மையா சரி வாங்க ஃபஸ்ட்டு போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு உள்ளே பார்த்தா இவங்க 2 பேரும் அசிங்கம் பண்ணிகிட்ருக்காங்க. என்னடா பண்ணிகிட்ருக்க செக்ரட்டரியோட சேர்ந்துன்னு சொல்லிட்டு அவங்க பயங்கரமான கோவப்படுறாங்க.
பார்த்தீங்களா இவன் வேலையன்னு சிடிவே சொன்னதும், அட பாவி என்னடா அவ கூட போய் பண்ணிகிட்ருக்க, உங்கள் அப்பாவோட ஆஃபீஸ் ரூமில் அவரோட செக்ரட்டரியோட சேர்ந்துன்னு சொன்னதும், அம்மா நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், இவ தான் வந்துட்டு என்னை செடியூஸ் பண்ணான்னு சொன்னதும், என்ன நீ பண்ணிகிட்ருக்க அப்படின்ற சேர்த்து அவங்க அப்பா ரொம்ப கோவமாயிட்டு, உன் வயிற்றில் வளர்கிற பிள்ளைக்கு நானா காரணம், உண்மையை சொல்லலை, இப்போ நான் போலீஸில் தூக்கி போட்டுருவேன்னு சொன்னதும், ஐயோ நீங்கள் காரணம் இல்லை உங்கள் புள்ள தான் காரணம் அப்படின்றத சொன்னதும், டே என்னடா பேஸ் பண்ணியிருக்க அப்படின்ற செட்டி கேட்டா, அப்பா அவள் போய் சொல்கிறா என்ன ஃபேம் பண்ணுறான்னு சொன்னதும் அடித்து தள்ளி விட்டுட்டு, இது என்ன இந்த வேஸை திருட பார்த்தியான்னு சொன்னதுமே, உங்கள் பையன் தான் வந்துட்டு இதை விற்கணும்னு கேட்டார், தயவு செஞ்சு என்னை மன்னிச்சு விட்ருங்க அப்படின்ற சொன்னதும், உனக்கு இங்கே ஜாப் இல்லை வேலையை விட்டு போன்னு சொன்னதுமே அவர் ரொம்ப நன்றி சொல்லிட்டு போனதும், நான் உன்னை எப்படி வந்து வளர்த்தேன், நீ ஏன்டா அப்படி பண்ணேன்னு சொன்னால் அங்கே வீட்டில் இருக்க எல்லாருமே ரொம்ப கோவமாயிடுறாங்க, உன் சிஸ்டரை நீ ட்ரக்கு கொடுத்து அந்த ஆள்கிட்ட பெட்டுக்கு அனுப்பியிருக்க, என்ன ஜென்மோ நீ வந்துட்டு கொடுத்த கிஃப்ட் எல்லாம் நீ வந்து கேம்பிளிங்கில் விட்டு நீ குடும்பத்தை நாசமாடா பண்ணுறேன்னு சொன்னதும், நான் இதுக்கப்புறம் தப்பு பண்ண மாட்டேன்னு சொன்னதும், குடும்பத்துக்கு உனக்கு எந்த சவகாசம் இல்லை போடான்னு சொல்லிட்டு திட்டி அனுப்புனதுமே தலையெல்லாமே பெயின் ஆயிடுச்சுக்கா அவங்க அம்மாவுக்கு. நம்ம ஹீரோங்க பாராட்டினா பார்த்தாது காசு எல்லாத்துக்கு கொடுக்கணும் அப்படின்றத சொன்னதும், அவங்க அப்பா 20% சேல்ஸ் உனக்கு கொடுக்குறேன், அது 100 மில்லியன் பேருன்னு சொன்னதும் அவ்வளோதான் ஹாப்பி ஆகிட்டு, அப்பா லவ் யூன்னு சொல்லிட்டுங்க ஹக் பண்ணிக்கிறான். இதுக்கப்புறம் நீ தானே குடும்பத்தை எல்லாத்தையும் பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு ஹாப்பி ஆகிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் அங்கே ஒரு கிராண்டாக பார்ட்டி எல்லாமே ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. ஈஸ்வானுக்கு அங்கே பார்த்துட்டு ரொம்ப வயிற்றுச்சலாயிட்டுருக்கு, இவன் இப்போ வந்தவன் ஆனால் இவனுக்கு 20% சேர்ஸான், எனக்கு எதுவுமே கொடுக்கல இந்த குடும்பம்னு சொல்லிட்டு பயங்கர டென்ஷன் ஆகிட்டுருக்கு. நீ இப்போ என்ன வேணாலும் பண்ணிட்டு போ, பட் ஆனால் என் சிஸ்டர் முன்னாடி நீ தான் எப்பயுமே அசிங்கப்படுவேன்னு சொல்லிட்டு இவனாவே தலையில் அங்கே வந்து பாட்டில் உடச்சிக்கிறான். ஸோ அப்பாங்க அவங்க வந்ததுமே என்னாச்சுன்னு சொன்னதும், பிரதர் போட்டு இப்படி என்னை வந்து அடிச்சிட்டான், நான் வந்து அவன்கிட்ட சாரி தான் கேட்க வந்தேன்னு சொன்னதும், நம்ம ஹீரோ திரும்ப வந்துட்டு ஃப்ராட் வேலையை ஆரம்பிச்சிட்டான் பாரு, தலையில் அடிச்சுட்டு அவனாவே ஆக்டிங் பண்ணிட்டுருக்கான்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவங்க தள்ளி விட்டுட்டு கோவமாயிட்டு, நீ இப்போ தப்பு பண்ணியிருக்க, மரியாதையோடு வந்துட்டு அவன்கிட்ட சாரி கேளு, உனக்கு எதுக்கு இந்த வேலை, எதுக்கு இப்போ வந்துட்டு பொய்யா பேசிகிட்டு இருக்க அப்படின்றத சொன்னதுமே, அப்போங்க பிரதர் நீங்கள் என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு அவன் சாரி கேட்குறான். ஸோ அதுக்கப்புறம் அங்கே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டுருக்காங்க, இப்படி வந்துட்டு ஜென்ரல் மேனேஜர் ஸ்பீச் கொடுப்பாருன்னு சொல்லிட்டு பார்த்தா இவங்க அந்த ஜியாங் ஃபேமிலியை சேர்ந்தவங்க தான். அவங்க எல்லாரோடையும் சேர்ந்து கொலாப்ரேஷன் பண்ணுறதை பற்றி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் லின் ஃபேமிலியோட சேர்ந்து எந்த ஒரு கொலாப்ரேஷனுமே எங்களுக்கு இதுக்கப்புறம் கிடையாது, நாங்கள் எல்லாத்தையுமே கேன்சல் பண்ணுறோம், ரெண்டாவது அந்த ஃபேமிலியை நாங்கள் வந்துட்டு பேங்க்ராப் பண்ணுறதுக்குமே முயற்சி பண்ண போகிறோம், அவங்கள பிளாக் லிஸ்ட்டுமே பண்ணுறோன்னு சொன்னதுமே, என்ன பேசிகிட்ருக்கீங்க நீங்கள் எப்படி இந்த மாதிரி பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு கேட்டால், நாங்கள் அப்படி தான் பண்ண போகிறோன்னு அவர் சொல்கிறாரு. ஜியாங்கை பார்த்தாங்க டாக்டர், என்ன மெடிசன்மா கொடுத்தீங்க, அவர் உடம்புல இருந்த நோய் எல்லாமே போய் அப்படின்ற சொன்னதும், அப்போ அவங்க அப்பா வந்துட்டு இது எப்படிமா சரியாச்சுன்னு சொல்லி கேட்டா, இப்படி லின் ஃபேமிலியோட பையன் தான்ப்பா பண்ணான்னு சொன்னதும், கண்டிப்பாக நீ வந்துட்டு அவங்களுக்கு மிகப்பெரிய வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும், நீ ஃபஸ்ட்டு வந்துட்டு அவங்கள மீட் பண்ணி என்ன வேணாலும் பண்ணுன்னு சொன்னதுமே அவரை ஹாப்பியாக அவளுமே லீஸ்வானை பார்த்தா, ஐயோ இந்த ஃபேமிலி கூட இருந்தேன்னா கண்டிப்பாக எனக்கு பெரிய பிரச்சனை ஆயிருமே அப்படின்ற சொல்லிட்டு அங்கே வந்துட்டு யோசிச்சுட்ருக்கான். ஸோ இங்கே கால் வந்துடுது, இப்படி 90% சேல்ஸ் வந்து டவுன் ஆயிடுச்சு, பேங்க்ராப்ட் நிலமையில் இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அப்போங்க இன்னொரு சிஸ்டருக்குமே கால் வருது, இப்படி டார்கெட் பண்ணிட்டாங்க மேடம், எல்லாம் வந்து ப்ராஜெக்ட்டுமே கேன்சல் ஆகுதுன்னு சொல்லிட்டு அதை கேட்டு அவங்களுக்கு ஷாக் ஆகிடுது. நம்ம இப்போ என்ன பண்ணுறது அப்படின்றத சொல்லிட்டு அவங்களுக்கு எதுவுமே புரியலை, நம்ம ஜியாங்கை மீட் பண்ணால் தான் இது எப்படியாச்சும் சார்ட் அவுட் பண்ண முடியும்னு சொல்லிட்டு அவங்க பயங்கரமான டென்ஷன் ஆகிட்டு இருக்காங்க. வந்துட்டு வெளியே அனுப்பிவிடுங்கன்னு சொல்லும் போதே பார்த்தா நம்ம ஜியாங் அவங்க உள்ளே என்ட்ராயிடுறாங்க. ஜியாங் வந்துட்டாங்க அப்படின்ற செட்டி இவங்க எல்லாருமே ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டு இருக்கும்போது அவங்க ஜென்ரல் மேனேஜர், மேடம் நீங்கள் சொன்ன மாதிரியே எல்லா வேலையும் முடிச்சாச்சு அந்த லின் ஃபேமிலிக்கு அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டாங்க, ரொம்பவே ஷாக் ஆகிருது அவளுக்கு. அவள் வந்து கோவத்தில் அன்றைக்கி சொன்னா இல்லையா, அதை கேட்டுட்டு அவங்க வந்துட்டு அங்கே இன்ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அவளுமே பேசலை இல்லை. ஸோ லின் ஃபேமிலி எங்கன்னு சொல்லி கேட்டால் இவங்க போனதுமே அந்த லீஷ்வானை பார்த்தா கையை பிடிச்சிட்டு, எனக்கு அந்த குடும்பத்துக்கு எந்த சவகாசம் இல்லை மேடம், நீங்கள் எது என்ன பனிஷ் பண்ணிடாதீங்கன்னு இந்த லீஷ்வான்னு சொல்கிறான். இவ பார்த்தா கோவத்தில் கையை உதறிட்டு ரொம்பவே தேங்க்யூன்னு சொல்லிட்டு அங்கே நம்ம ஹீரோவை பார்த்து சொல்கிறா, அப்பாங்க உங்கள் அப்பாவை காப்பாற்றினதுக்கு நீங்கள் இப்படி தான் வந்துட்டு நன்றி கடன் செலுத்துவீங்களான்னு சொல்லிட்டு அவன் கேட்டதுமே, என்னப்பா பேசிகிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அப்பாங்க இது எல்லாம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான், இதுக்கப்புறம் லின் ஃபேமிலிக்கு எந்த ஒரு ப்ராப்ளம் வராது, நாங்கள் எப்பயுமே அவங்க கூட சேர்ந்து கொலாப்ரேஷன் வைப்போம் அப்படின்றத அவன் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறா. எங்கள் அப்பாவை காப்பாற்றினது உங்கள் பிரதர் தான் அப்படின்ற விஷயத்த சொன்னதும்
ஏ பிரதர் நீ ட்ரீட்மெண்ட் கூட பண்ணுவியா, இதை பற்றி என்கிட்ட சொல்லலேன்னு சொல்லிட்டு அவங்க சின்ன சிஸ்டர் கேட்குறா. திரும்ப அங்கே உள்ளே பார்த்தா என்ட்ராகிறது அங்கே சூதான். இவர் ஷூ ஃபேமிலியை சேர்ந்தவருப்பா. ரொம்ப நாளாக நம்ம ஜியாங்க லைக் பண்ணிகிட்ருக்காருன்னு சொல்லும் போதே அவன் நீடன் பண்ணிட்டு அங்கே ப்ரப்போஸ் பண்ணுறான். என்ன சொல்லிட்டுருக்க, நான் தான் உன்ட்ட வேணான்னு சொல்லிட்டேனா இல்லையா, நான் உன்னை மேரேஜ் பண்ண மாட்டேன்னு சொன்னதும் அவன் கோவமாயிட்டு, நான் உனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறேன், நான் சொல்கிறத கேட்டு ஒழுங்கா நீ வந்தேன்னா நல்லது, இல்லைன்னு வச்சுக்கோ உனக்கு நல்லா தெரியாதுன்னு சொல்லிட்டு மிரட்டினதும் அங்கே நம்ம ஹீரோ தன்னோட பவர்ஸை யூஸ் பண்ணி இவனே ஒரு ஃப்ராடு பையன், அந்த குடும்பத்தில் தப்பான முறையில் பிறந்தவன், வீட்டை விட்டு அடித்து இவனை விரட்டி விட்டுட்டாங்க. வெளியே ஷூ ஃபேமிலியை யூஸ் பண்ணிட்டு பாவலா காமிச்சிட்ருக்கான். இவன் மானம் கப்பல் ஏறப்போகுது அப்படின்ற சைட்டு அவன் கோவப்பட்டுட்ருக்கான். ஸோ அப்போ அங்கே பாக்கெட்டில் 10 காசு கிடையாது, ஆனால் பேச்சை பாரு அப்படின்ற சைட்டு பேசினதும் அவளுக்கு அதை கேட்டுட்டு யாரா பேசுறதுன்னு சொல்லிட்டு பார்த்தா, ஓ அப்படின்னா இவனோட இன்னர் வாய்ஸ் தான் எனக்கு கேட்குதான்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப ஷாக்காகிடுறான். நம்ம ஜியாங்க அவன் மாட்டிச்சேக்கான். நீ இப்போ என் பேச்சை கேட்கலன்னா நான் உன்னை உள்ள சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு, அப்படியாப்பா சரி ஓகே, எனக்கு ஒரு கிஃப்டாக நீ ஒரு 100 மில்லியனில் ஒரு வில்லா இப்போ வாங்கி கொடு, நான் கண்டிப்பாக உன்னை ஏற்றுக்கிறத பற்றி யோசிக்கிறேன் அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டாங்க. அவனுக்கு ஷாக்காகி போயிடுது. எனது 100 மில்லியனான்னு சொல்லிட்டு, நீ என்னை ஏமாற்றிட்டேன்னா நான் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு கேட்டா, இத்தனை பேருக்கு முன்னாடி நான் வாக்கு கொடுக்குறேன் போய் ஏமாற்றுவேனா அப்படின்றத சொல்லிட்டு கேட்குறா. ஏன்னா காசு எது இல்லையான்னு சொல்லிட்டு கேட்டா, ஏன்னா நான் எழுதி வச்ச ஸ்கிரிப்ட் மாதிரி நடக்காமல் வேற என்னமோ நடக்குதுன்னு சொல்லிட்டு இவனுக்கு ஷாக் ஆகிட்டுருக்கு. எங்கிட்ட போய் நான் கொடுப்பேன், நானே ரியலே கிடையாதுன்னு சொல்லிட்டு பேசும்போதே அவங்க மேனேஜரை விட்டு விசாரிச்சுட்டு வர சொல்கிறா. ஆனால் கொடுக்க முடியாதான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கேட்டதும், நீ மேரேஜ் பண்ணிக்கிறியா என்ன இல்லையா, இல்லை நான் உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு பேசும்போதே அப்போ அங்கே அந்த லீஷ்வானை பார்த்தா, நான் பேசாமல் ஷூ ஃபேமிலி பணக்கார ஃபேமிலி இவங்ககிட்ட நல்லபடியாக பேசிட்டேன்னா நம்மளுக்கு பெனிஃபிட்டாக இருக்குமேன்னு சொல்லிட்டு, நீங்கள் எப்படி மாஸ்டர் இந்த மாதிரி பண்ணலாம் விட மாட்டாருன்னு சொன்னதும், பேர் என்ன அப்படின்ற சேர்த்து கேட்டா லீஷ்வான்னு சொன்னதும், அப்போ நீ இப்போ இருந்து என்னோட ஆளுன்னு சொன்னதும் அவங்க சிஸ்டர்ஸ் என்னப்பா இவன் இவ்வளோ கேவலமாக இருக்கான்னு சொல்லிட்டு பேசும்போது, இதான் அவனோட ட்ரூ கலரு, இப்போ தானே புத்தி வெளியே வருது அப்படின்ற சொல்லிட்டு அவங்க ரொம்ப கோவப்படுறாங்க. பல்ல காமிச்சிட்ருக்கான் பாரு, காசு இருக்கட எல்லாமே. ஆனால் அவனே பிச்சைக்காரன், இவனுக்கு கூட சேர்ந்து பிச்சை எடுக்க போகிறானான்னு சொல்லிட்டு அவங்க அவன் கோவப்படுறான். ஸோ அதுக்கப்புறம் அவங்க நான் இப்போ உனக்கு 5 வரைக்கும் கவுண்ட் பண்ணுறேன்னு எண்ணிச்சிக்கும் போதே இப்படி மேடம் அந்தால வீட்டை விட்டு துரத்தி விட்டாங்க அப்படின்ற விஷயத்த சொன்னதும் கோவம் ஆயிட்டு, நான் உனக்கு கண்டிப்பாக கல்யாணம் எல்லாம் பண்ணிக்க போகிறது கிடையாது, உன்னோட ஆஃபரை நான் ஏற்றுக்க மாட்டேன்னு சொன்னதும், என்ன பேசிகிட்டு இருக்க கஷ்டம் இருக்குன்னு சொன்னதும், அப்படியா ஷூ ஃபேமிலியிலேருந்து உன்னவே துரத்து விட்டாங்களே, நீ அந்த குடும்பத்தில் தப்பான முறையில் பிறந்த ஃபேமிலியில் விசாரிச்சா அப்படிலாம் ஒரு ஆளே இல்லைன்னு சொல்கிறாங்களே, என்ன அப்போ யார் ஃபேமிலியை யூஸ் பண்ணிட்டுருக்க, இப்போ அந்த ஃபேமிலிகிட்ட நான் கம்ப்ளைண்ட் பண்ணுவான்னு சொன்னதும், தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு நீடன் பண்ணிட்டுருக்கான். லீஷ்வான்னு பார்த்தா, டேய் நீ ஃபேக்கா எதுக்குடா என்கிட்ட போய் சொன்னேன்னு சொன்னதும், ஷூ ஃபேமிலி யூஸ் பண்ணி இவ்வளோ மேரேஜ் பண்ணிவிட்டு செட்டில் ஆயிடலான்னு பார்த்தேன்னு அவன் சொல்கிறான். அப்போங்க நான் ஓன்ட்டு காசு கொடுங்களான்னு பார்த்தேன்னு சொன்னதும், மரியாதை ஓடுங்கடான்னு சொல்லிட்டு வேட்டி விட்டதுமே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு நம்ம ஜியாங்க நம்ம ஹீரோட்ட, நான் டின்னர் உங்கள் கூட சேர்ந்து சாப்பிடணுன்னு ஆசைப்பட்றேன், நீங்கள் வரீங்களான்னு சொல்லிட்டு கேட்கும்போது, சிஸ்டர் என்ன அவங்க 2 பேர்த்துக்கும் பிடிச்சிக்கிருச்சா, இன்ட்ரெஸ்ட் அவங்க எடுக்கிறாங்களே நம்ம பிரதர் மேலன்னு சொல்லும்போது, இவன் இல்லைப்பான்னு சொன்னதுமே, டேய் போயிட்டு வாடான்னு சொல்லிட்டு அவங்க சிஸ்டர் சொன்னதும் அவள் வேமா அங்கே கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போயிட்டுருக்கா. இவன் உடனே எங்கள் சிஸ்டர் பேசினதுமே, நீ எங்கள் பிரதரும் கிடையாது நாங்கள் சிஸ்டரும் கிடையாதுன்னு சொல்லிட்டு போகிறாங்க. ரொம்ப ட்ரிங்க் பண்ணியிருக்கா. ஸோ கூட்டிகிட்டு படுக்க வச்சதும், அதிகமாக குடிக்காதனா கேட்குறியான்னு சொல்லிட்டு அவன் திட்டான். இன்னைக்கு நாளுக்கு ரொம்பவே தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு அவனை பக்கத்தில் பிடிச்சி க்ளோஸாக எடுத்துக்கிறா. வீட்டுக்கு வந்ததும், என்னாச்சுப்பா ஜியாங் என்ன இம்ப்ரெஸ் ஆகிட்டாளா, எப்படி போயிட்டுருக்கு, டேட் பண்ணுறீங்களா இல்லை ஓகே பண்ணிட்டான்னு சொல்லிட்டு கேட்டதும், அப்படிலாம் எதுவும் கிடையாது சிஸ்டர், நீங்களாம் எதை தப்பாக புரிஞ்சுக்காதீங்க அப்படின்றத சொல்கிறான். அவனுக்கே ரொம்ப ஷையாக இருக்குது. இவன் உடனே எங்கள் வீட்டுக்கு பேச வந்ததும் அங்கே என்ன நடந்திருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கு புரிஞ்சுக்குது. என்னன்னு பார்த்தா அவங்க இன்னொரு சிஸ்டர் டாக்டரை போய் மீட் பண்ணிட்டுருக்கா. நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணலாம் என் கூட வாங்க சிஸ்டர்ன்னு சொல்லிட்டு அங்கே நைட் கிளப்புக்கு கூட்டிகிட்டு போய் அவளை ஆட்டம் போட வச்சேக்கான். நான் இப்போ வரைக்கும் இவ்வளோ ஹாப்பியாக இருந்தேன் இல்லை, இதான்ப்பா ஃபஸ்ட் டைம் நான் நைட் கிளப்பில் கலந்துருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே அவளுக்கு ட்ரக்கை கொடுத்து மயக்கமாக்கி படுக்க வச்சுட்டு அவங்க ஒரு பர்சன்ட்ட காசு வாங்கிட்டு போய் சேல்ஸ் பண்ணிட்டு வந்திருக்கான். ஸோ இந்த விஷயம் தெரிஞ்சு போயிடுது. அந்த பர்சன் அவட்ட மிஸ்பிஹேவ் பண்ண பார்த்தா அவங்க எஸ்கேப் ஆகி ஓட ட்ரை பண்ணதுமே, எங்கே ஓடிச்சிருக்க உன்னை என்கிட்ட வித்துட்டு போயிருக்கான்னு சொல்லும்போது இவங்க எல்லாருமே அங்கே வந்துட்டாங்க. அந்த பர்சனை போட்டு அடித்ததும், டேய் நான் யார் தெரியுமா அப்படின்ற சொன்னதுமே, நான் யார் தெரியுமா அப்படின்ற சைட் அவன் கோவப்படுறான். நான் காசு கொடுத்து அங்கே வாங்கியிருக்கேன் இவளை அப்படின்ற சைட் அங்கே கோவப்பட்டுட்டு கத்தியை வச்சு குத்த போனால், இவன் தன்னோட சக்தியை யூஸ் பண்ணதும் கத்தியை உள்ளே போல பேயாடான்னு சொன்னதுமே
பேய் இல்லை உங்கள் தாத்தா அப்படின்றத சொல்லிட்டு போட்டு அடினாலும் எதுவும் பொம்மையை தூக்கி போட்டு அடித்த மாதிரி போட்டு பொலன்னு பிறந்ததும் ஐயோ என்ன பண்ணுறான் செத்து போயிட்டா நம்மளை ஜெயிலுக்குள்ளே போகணுன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் அங்கே பயமாயிருது. செக் பண்ணிவிட்டு இப்போ பரவாயில்ல மேடம் ரெக்கவர் ஆயிடுவேங்க அப்படின்ற செட்டு போகிறாங்க. அவள் ரொம்பவே தேங்க்யூ சொல்கிறா. உன்னை எப்பயுமே நான் வந்துட்டு தப்பாக பேசிட்டேன்னு சொல்லிட்டு என்ன பேசிகிட்டு இருக்க நீ என் சிஸ்டர்னு சொல்லும்போது கையில் கிடைக்கட்டும் அவன் கையை நான் உடச்சிருவேன்னு சொல்லிட்டு கோவப்பட்டுருக்கா. நம்ம உயிரை எல்லாத்தையுமே காப்பாற்றினா அதனால தானே நம்ம அவனுக்கு இவ்வளோ நன்றியோடு இருக்கோன்னு சொல்லும்போது அங்கே ஒரு விஷயம் காமிக்கிறாங்க. தீ பிடிச்ச வீட்டிலேருந்து எல்லாத்தையுமே தான் காப்பாற்றி இருந்திருக்கான். அப்போ அங்கே அவனை மாதிரி வந்துட்டு ஒரு பர்சன் போய் கண்டிப்பாக இதெல்லாமே காப்பாற்றிருக்க சான்ஸே இல்லைன்னு சொல்லிட்டு ஹீரோக்கு தோணுது. வந்து சிஸ்டர் என்ன மன்னிச்சிருன்னு சொல்லி கேட்டா அங்கே அவள் கோவப்பட்டு கணத்தில் அரைஞ்சிடா. என்னடா பண்ணன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கு இவன் என்ன பண்ணான்னு தெரிஞ்சு போயிடுது. இவனே தீயை கொளுத்தி விட்டு இவனே காப்பாற்றி இருந்திருக்கான். ஸோ அப்போ அங்கே மனசுக்குள்ளே இதை யோசிச்சதுமே அப்போ இத்தனை வருஷமாக நம்ம போய் இவனை சேவியர் நினச்சமேன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே பயங்கரமான கோவமாயிருது. சிஸ்டர் ப்ளீஸ் என்னை மன்னிச்சிருன்னு சொல்லிட்டு அவன் கையை பிடிச்சிட்டாங்க கெஞ்சினதும் உனக்கு இதுக்கப்புறம் இங்கே இடம் கிடையாது நீ மரியாதை இங்கேருந்து கிளம்பு இத்தனை வருஷமாக நீ காப்பாற்றினன்னு நாங்கள் நினச்சதுக்கு போதும் நீயே தீயை வச்சு விட்டு நீயே வந்துட்டு எங்களை காப்பாற்றுற மாதிரி ஆக்டிங் பண்ணியா அப்படின்றத சொல்லிட்டு ஆயிடுச்சிருக்காங்க. அதை கேட்டுட்டு இது வெளியே போயிட்டு இவங்களுக்கு தெரிய வந்துச்சுன்னு சொல்லிட்டு இவனுக்கு எதுவும் புரியலை. ஸோ காசு சம்பாதிக்க இன்னும் ஒரே வழி தான் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க சிஸ்டரை போய் மீட் பண்ண போகிறான். இப்போ அங்கே பாக்ஸிங் கவர் ரெடி ஆகிட்டு இருந்தா ஹாப்பி ஆகிட்டு அவட்ட வந்து சிஸ்டர் எனக்காக நீ ஒரே ஒரு வேலை பண்ணணும் ப்ளீஸ் இந்த மேட்சை நீ தோற்று போயிரு எனக்கு 100 மில்லியன் கிடைக்கும் ஆளுக்கு பாதையை நம்ம பிரிச்சுக்கலான்னு சொன்னதும் என்னடா முட்டாள் ஆயிடுச்சிருக்கியா நான் வந்துட்டு இந்த மேட்ச்சில் வந்து ஜெயிக்கிறதுக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன்னு தெரியுமா அப்படின்ற சட்டி கேட்டா ப்ளீஸ் சிஸ்டர் என் லைஃப்பை சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் நான் உங்களை காப்பாற்றினேன் ப்ளீஸ் அப்படின்ற செட்டி கெஞ்சிரான். ஸோ அதுக்காக அந்த பொண்ணுமே ஓகேன்னு சொல்கிறா. அங்கே இவங்க மேட்ச் ஸ்டார்ட் ஆக போனால் எல்லோரும் ஃபேமிலியோட ஹாப்பியாக பார்த்து என்ஜாய் பண்ணிட்டுருக்காங்க. மேட்ச் ஸ்டார்ட் ஆனதுமே நம்ம ஹீரோவோட சிஸ்டர் பயங்கரமாக அந்த பொண்ணை போட்டு அடித்ததுமே ஐயோ என்ன வந்து பண்ணிட்டுருக்க நான் வந்து சொன்னது உனக்கு ஞாபகம் இல்லையான்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். ஸோ அந்த பொண்ணு அதுக்காக வந்துட்டு ரொம்ப அமைதியாக எழுறாங்க. ஸோ அந்த எதிர்த்தாப்பில் இருக்க பொண்ணு போட்டு பயங்கரமாக அவளை போட்டு அடிக்கிறா. என்னாச்சு உனக்கு நல்லா தானே ஃபைட் பண்ண அப்படின்றா சொன்னதும் நீ இப்போ தான் ஜெயிக்கிறதுக்கு காசு அங்கே கட்டியிருக்கேல அதுக்காக தானே நான் பண்ணிகிட்ருக்கேன் நீ வந்த வேலையை முடிச்சுட்டு போன்னு சொன்னதுமே நான் உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்றத சொல்லிட்டு பயங்கரமாக கோவப்பட்டு போட்டாங்க. அடின்னு அடிச்சிட்டு இருக்கோமே இவனுக்கு வந்துட்டு விஷயம் எல்லாமே தெரிஞ்சு போயிடுது. இவன் சீட் பண்ணியிருக்கான் சிஸ்டர்ன்னு சொல்லிட்டு உடனே எல்லாருமே சேர்ந்து அந்த இடத்துக்கு கிளம்பி ஓடுறாங்க. அவங்க வந்துட்டு இவன் பேச்சை நம்பாத அவன் வந்து நம்மளை காப்பாற்றலை அவன் வந்து பொய் சொல்லி நம்மளை ஏமாத்திட்டான் இத்தனை வருஷமானு சொன்னதும் அதை கேட்டுட்டு அந்த பொண்ணு எந்திரிச்சாங்க ஃபைட் பண்ண ஸ்டார்ட் பண்ணதுமே இப்போ எதுக்காக வந்து இவன் எந்திரிச்சிட்டு இருக்கா சாகன்மான் சைட்டு எதிர்த்தாப்புல இருக்கவ பேசினதும் போட்டாங்க பொலன்னு பொழந்து விட்றா. கடைசியில் அவன் மயக்கம் போட்டு கீழே விழுந்ததுமே இவன் ரொம்ப சூப்பராக சாம்பியனுமே ஆயிடுறா. கடைசியில் இந்த காசுமே இவன் கையை விட்டு போயிடுது. வீட்டில் அவங்க அம்மா அங்கே மெடிசன் எல்லாமே போட்டுட்ருக்காங்க. ரொம்ப பெயின் ஆயிடுச்சுக்குன்னு சொல்லிட்டு இவன் இப்படிப்பட்டவனாக இருப்பான்னு எதிர் கூட பார்க்கலப்பான்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே கவலை ஆயிடுச்சுக்கு. ஸோ அப்போ அவனுக்கு ஒரு மெசேஜ் வருது அங்கே வந்து மீட் பண்ணுறதுக்காக அவன் தான் கூப்பிட்ருக்கான். போன அங்கே ஏகப்பட்ட ஆளுங்களை விட்டு அங்கே அட்டாக் பண்ண வச்சதுமே அவன் பார்த்தா தன்னோட சக்தியை யூஸ் பண்ணி அவங்க எல்லாத்தையுமே அடித்து போட்டுறான். ஒழுங்காக உண்மையை சொல்லுங்கள் யார் உங்களை அனுப்புனதுன்னு சொன்னால் கண்டிப்பாக நாங்கள் சொல்ல மாட்டேன்னு சொன்னதும் நானே கண்டுபிடிச்சிக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கே வந்து கண்டுபிடிச்சான். அவன் அங்கே வந்து வீட்டில் வந்து ஆளுங்களை அனுப்பி விட்ருக்கான். அந்த காரியத்துக்கு எடுத்துருவான்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துட்டு நீடன் பண்ணிட்டாங்க. சாரி கேட்டதுமே எதுக்காக இப்போ ட்ராமா பண்ணிட்டுருக்க பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு நல்ல மாதிரி நடிச்சிட்ருக்கியா உனக்கு இதுக்கப்புறம் இந்த வீட்டுக்குள்ளே இடம் கிடையாது வீட்டை விட்டு வெளியே போடான்னு சொன்னதும் அங்கே ஆளுங்களை எல்லாம் கூப்பிட்டதுமே அவங்க அப்பா கோவமாயிட்டு என்னடா பண்ணுறேன்னு சொன்னதும் கிளவா வாய முடுறான்னு சொல்லிட்டு பேசினதும் அதை கேட்டுட்டு நீ அப்பாட்ட எப்படி பேச்சு பேசுகிறேன்னு சொன்னால் நான் தான் புள்ளன்னு இருக்கேன்ல அப்புறம் ஏன் நீ உன் பையனை கூட்டிகிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு கேட்டதும் அந்த புள்ள நான் எப்படி வந்துட்டு கூட்டிகிட்டு வராமல் இருப்பேன் அப்படின்ற சொல்கிறாரு. நீ ஃபஸ்ட்டு இந்த சேல்ஸ் எல்லாத்தையும் என்னோட பேருக்கு மாற்றி கொடு அப்படின்ற சேர்த்து தூக்கி போயிடுறான். உன் புள்ள வந்ததுமே நீ 20% சேர் கொடுப்ப எனக்கு வந்துட்டு 10 காசு கொடுக்க மாட்டேன் அப்போ நான் யார் அப்படின்ற சேர்த்து கோவப்பட்டதும் நன்றி இல்லாமல் வந்து நடந்துட்டுருக்க ஏன் இப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு லின் கேவப்பட்டதுமே நீங்கள் யாருமே வந்துட்டு என்ன ப்ளேம் பண்ணக்கூடாதுப்பா உங்கள் எல்லாருக்கும் அவள் எவ்வளோ புரிய வைக்க ட்ரை பண்ணா ஆனால் நீங்கள் வந்துட்டு யாராச்சும் அவனை நம்புனீங்களா எல்லாரும் எப்பயுமே நான் சொல்கிற பொய்யெல்லாமே நம்பிட்டு இருந்தீங்க அதனால தான் அவனுக்கு இப்படி ஒரு நிலைமை வந்து ஆக்சிடென்ட் ஆகிற லெவலுக்கு போச்சு இப்போ திடீர்னு வந்துட்டு நான் தான் காரணம் நீங்கள் எப்படி பேசுவீங்க அப்படின்ற சேர்த்து கோவப்பட்டதும் அவங்க அப்பா அங்கே சைன் பண்ணி கொடுத்துட்டு கிளம்புன்னு சொல்கிறாரு. அதை எப்படி உங்களை விடுவேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கட்டி வைக்கிறான். அவங்க உயிர் தான் எனக்கு
வேணும், அதை எப்படி உங்களை போய் ஈஸியாக விட முடியும், போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டா நான் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு வந்து அட்டாக் பண்ண சொல்லிட்டு இருக்கான். ஸோ கரெக்டாக அப்போ நம்ம ஹீரோ வந்ததும் அவன் தன்னோட சக்தியை யூஸ் பண்ணி அங்கே அவங்க எல்லாரையுமே அடிச்சு போட்டுறான். இவன் உடனே அவங்க சிஸ்டரை கத்தியை வச்சுட்டு அங்கே வந்துட்டு மிரட்டிட்டு இருக்கான். கண்டிப்பாக நான் இவ்வளோ கொலை பண்ணியிருப்பேன், பக்கத்தில் வந்தேனான்னு சொல்லிட்டு. அப்படியா, கொலை பண்ணுறதுனா பண்ணு பார்ப்போன்னு சொல்லும் போதே தன்னோட சக்தியை அவன் யூஸ் பண்ணதில் அவங்க வந்துட்டு கத்தி கீழே விழுந்துருது. அவனை போட்டு கழுத்தை பிடிச்சி நெரிச்சு அடிச்சுட்டு, நீ எவ்வளோ தைரியம் தான் நீ என் குடும்பத்து மேலே கையை வைப்பேன்னு சொல்லிட்டு கோவப்படுறான். ஸோ அப்போ அங்கே அவனையுமே போலீஸில் பிடிச்சி கொடுக்க ஏற்பாடு பண்ணிடுறாங்க. ஃபேமிலி எல்லாருமே ஹாப்பி ஆகிட்டு அவனை வந்து ஹக் பண்ணிக்கிறாங்க. நம்ம ஹீரோவோட குடும்பத்தில் இருந்த மிகப்பெரிய பிரச்சனை ஒழிஞ்சு போயிடுது. இப்போ வரைக்குமே நம்ம ஹீரோயினோட இன்னர் வாய்ஸ் மட்டும்தான் கேட்டுப்போம். ஃபர்ஸ்ட் டைம் இன்னர் வாய்ஸ் கேட்குற ட்ராமா. உங்களுக்கு கண்டிப்பாக இது பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.